வியாசர் பண்ணினதுதான் பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரம் தெரிஞ்சுக்காம ஒருத்தனுக்கு ஞானம் வரவே வராது. அதே மாதிரி ஒருத்தர் யோகாபியாசம் பண்றேன் அப்படின்னா விஷயம் தெரியாதவன் வேணா எப்படி வேணா பண்ணலாம். விஷயம் தெரிஞ்சவனா இருந்தா அடுத்தது கேள்வி கேட்பான், நீ பதஞ்சலியுடைய யோக சூத்திரம் படிச்சிருக்கியா? பதஞ்சலி அஷ்டாங்க யோகம் எப்படி பண்ணறான்னு சொல்றாரு, அதுபடி பண்றியா நீ? அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. யோகத்துக்கு பதஞ்சலி தான் குரு. நீ என்ன வேதம்? எஜுர்வேதம். சரி, எஜுர்வேதம் என்ன சூத்திரம்? நீ ஆபஸ்தம்ப சூத்திரம். ஓ, நீ நான் போதாயன சூத்திரம். நம்ம நித்தியம் அனுஷ்டானங்கள்லாம் அமாவாசை தர்ப்பணம் பண்றோம், சிராத்தம் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம இஷ்டம் இல்லை, நம்முடைய சூத்திரக்காரர் இதை இப்படித்தான் பண்ணணும்னு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கார். இப்பெல்லாம் தெரியுமோ தெரியாதோ தெரியாது. நம்ம ஒரு நதிக்கு போனோமானால் அந்த நதியில எப்பொழுதுமே என்ன பண்ணணும் அப்படின்னுட்டா, நதி எந்த பக்கமா பிரவாகமா வரதோ அந்த பக்கமா ஸ்நானம் பண்ணணும். நதி இப்படி வரும்பொழுது நதிக்கு பிரஷ்டபாகத்தை காண்பிச்சுட்டு ஸ்நானம் பண்ணக்கூடாது. சூரியனுக்கு பிரஷ்டபாகம் இருக்கிற மாதிரி ஸ்நானம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஆபஸ்தம்ப சூத்திரக்காரர் எழுதி வச்சிருக்கார். ஆனா போதாயன சூத்திரமா இருந்ததுன்னா எப்பொழுதும் வடக்க பார்த்து ஸ்நானம் பண்ணு. சூத்திரக்காரர்களுக்குள்ள அபிப்பிராய பேதம் இருக்கு. எஜுர்வேதக்காரெல்லாம் ஹோமம் பண்ணும் பொழுது ஸ்வாஹாஹா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹோமம் பண்ணுவா. ஆனா அந்த ரிக்வேதக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா போட்டுட்டு ஸ்வாஹாஹா சொல்லுவா. சூத்திரக்காரர்ல வித்தியாசம் நிறைய இருக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னுட்டா, யோகத்தை நீ ஒரு சூத்திரக்காரர் தெரியாம யோகம் பண்ணினா இன்னும் விஷயம் தெரியாத பாமரன் வேணா ஒத்துப்பாமே தவிர பண்டிதன் ஒத்துக்க மாட்டா. ஏன்னா அதனால உனக்கு யோக சித்தி ஏற்படாது. பிரம்மசூத்திரமோ உபனிஷத்துமோ பகவத்கீதையோ ஒருத்தனுக்கு தெரியாம சத்தியமா ஞானம் வரவே வராது. எப்படி வரும் இல்லையா? அப்ப அவெல்லாம் மகான்கள்லாம் பிரம்மசூத்திரம்ங்கிறது என்ன அப்படின்னுட்டா, உபனிஷத்துல இருக்கக்கூடிய சாரத்தையும் பகவத்கீதையில இருக்கக்கூடிய சாரத்தையும் எடுத்து வியாசர் பண்ணினதுதான் பிரம்மசூத்திரம். இப்ப பாகவதமே ஜென்மாதிசியத்தகான்னு ஆரம்பிக்கிறதே பிரம்மசூத்திரத்துல 2வது சூத்திரம். அது சூத்திரத்தோட தான் வியாசரே பாகவதத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி சூத்திரம் இல்லாம பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது 4 பாதமா பண்ணிருக்கார் வியாசர். ஞானம் தெரியணும்னா, ஞானம் வரணும்னா, பிரம்ம விசாரத்தை அபியாசம் பண்ணணும்னா ஒருத்தனுக்கு பிரம்மசூத்திரம் தெரியணும். இப்ப கர்மாவுக்கு சொன்னேன், யோகத்துக்கு சொன்னேன், வேதாந்தத்துக்கு சொன்னேன் இல்லையா? அது மாதிரி பக்தின்னா நாரதருடைய பக்தி சூத்திரம் ஒருத்தனுக்கு தெரியணும். நான் பக்தி பண்ணிட்டு கஷ்டப்படுறேன் சார், நீ பக்தி பண்ணிட்டு கஷ்டப்படுறேன் சார். ஏன் கஷ்டப்படுறான்? பக்தி பண்ணினவன் கஷ்டப்பட மாட்டேன்னு தான் நம்ம இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கோம். இதுதானே திரும்பி திரும்பி சொல்றோம். பகவானை நம்பி கெட்டவர் இல்லை, நம்பி கெட்டவர் இல்லை, நம்பி கெட்டவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்புறம் பக்தி பண்ணி ஏன் கெட்டு போனான்னா காரணம் இருக்கு. என்னன்னா இவனுக்கு மனதுல தோன்றினதெல்லாம் கண்ணா பின்னான்னு பண்ணிட்டு அதுக்கு பக்தின்னு பேர் வச்சுட்டான் இவன். அதுதான் காரணம். இவனுக்கு தாறுமாறா எங்கேயாவது போய் எதையாவது கேட்டுண்டு அவன் இஷ்டத்துக்கு பண்ணிண்டு இவன் நினைச்சுட்டு இருக்கான் தாம் பண்றதெல்லாம் பக்தி அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருந்தான்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாரதர் தான் பக்தி சூத்திரம் பண்ணியிருக்கார், சாண்டில்யர் பக்தி சூத்திரம் பண்ணியிருக்கார், அநேக மகரிஷிகள் பக்தி சூத்திரம் பண்ணியிருந்தாலும் கூட நாரதர் தான் பக்திக்கே பிரவர்த்தகர். பக்தி அப்படின்னு நாரதர் தான். பாகவதத்திலேயே பார்த்தா வியாசர் உட்கார்ந்து இருக்கார். மனசுல ஒரே கவலை அவருக்கு. என்ன கவலை அப்படின்னு கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் பார்க்கிறார். அவருக்கு ஞான திருஷ்டி உண்டு. இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் எப்படி இருக்க போறாங்கிறது அவருக்கு அவருடைய ஞான திருஷ்டியில தெரிஞ்செடுத்து அவருக்கு பயப்படுறார். அவர் நாம பண்ணின பிரம்மசூத்திரமோ நம்ம பண்ணின எதுவுமே இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உதவாதே. கலியில இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்கிறது நான் ஒன்னும் விஸ்தாரமா சொல்ல வேண்டாம். இப்ப எப்படி இருக்கோமோ அப்படிதான் இருப்போம் நம்ம. அதுதான் வியாசர் பார்த்துட்டார் அவர் திவ்ய சக்ஷுனால. ஆனா நம்ம ஒருத்தர் பார்த்து பயப்படுறதில்லை, அவர் பயந்து போயிட்டார் நம்மளெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நம்ம எல்லாம் டாக்டர்கிட்ட டிப்ரெஷன் போறோம் இல்லையா? வியாசருக்கே டிப்ரெஷன் வந்துடுத்தோம். அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட ஆளா இருப்போம் பார்த்தேலா? அவரே பார்த்தார், நடுங்கி போயிட்டார். ஜனங்கள்லாம் இப்படி இருக்காளே, இப்படி இருக்காளே, இப்படி இருக்காளே, நான் கொடுத்த வேதம் அவர்களுக்கு பயன்பட போறதில்லை, நான் கொடுத்தக்கூடிய யோக சூத்திரமோ, நான் கொடுத்தக்கூடிய பிரம்மசூத்திரமோ, உபனிஷத்தோ, கீதையோ, மகாபாரதமோ எதுவும் பயன்பட போறதில்லை. இவர்களுக்கு என்ன உபாயம்? இக்கேடு கெட்டு போகட்டும்னு விடுறதுக்கு மனசில்லை. அதுதான் மகான்களுடைய சுபாவம். கிருபாலு அப்படியே கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கார். நமக்கு கவலை வந்தாலே பகவான் ஆஸ்வாசப்படுத்தும் பொழுது, அத்தகைய வியாசருக்கு கவலை வரும் பொழுது சும்மா இருப்பானா? அங்கிருந்து நாரதர் வீணையை விட்டு வரார். நாராயண 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 நாராயண.
வியாசரே சாட்சாத் பகவான், அவரே நாராயண ஸ்வரூபம். ஒரு மகாத்மா வந்தா, சாதுக்கள் வந்தா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமா இருக்கிறதுனாலே அந்த துண்டு எடுத்து இடுப்புல கட்டிண்டு எதிர்கொண்டு அழைச்சு பூஜையாமாச விதிவத் நாரதம் சுர பூஜிதம். நாரதரை உட்காத்தி வச்சு ஆசனம் கொடுத்து பூஜை பண்ணிட்டு வியாசர் நிற்கிறார். ஆனா அவருடைய மனசு டல்லா இருக்கு இல்லையா? அதை பார்த்துட்டார் நாரதர். கேட்கிறார், பாராசர்ய மகாபாகா பவத கச்சித் ஆத்மனகா பரிதுஷ்யதி சாரீர ஆத்மா மானச ஏவவாம். வியாச பகவானே, டல்லா இருக்கேலே, என்ன காரணம்? உங்களுக்கு மனசுல ஏதாவது கவலையா, சரீரத்தில் ஏதாவது வியாதியா? வியாசர் சொல்றார், நாரதரே, உங்களுக்கு எப்ப நான் சரியா இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சதோ, அப்ப சரியா இல்லாததுக்கு காரணம் என்னங்கிறதையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நீங்க தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? நீங்க